ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் மக்கு கோடி கோடி நன்றியப்பா. இந்த ஆர்கி டிவி மூலம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க தேவரீர் தந்த நல்ல கிருபைக்காய், வாய்ப்புக்காய், வசதிகளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, இந்த ஊழியத்தில் உடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும். கேட்கிற மக்களும் கத்தாவே, இந்த ஒளிபரப்புகிற மக்களும் பயன்பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கட்டும். ஒன்றுமில்லப்பா, நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். என் தேவ நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் வாழ்ந்துவிட எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீர் மாற்றப்போகிற தயவுக்காய் நன்றி. நீர் சொன்ன உடைய வாக்கு தத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தர் இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்ம வெற்றி சிறந்த இயேசுவுக்கு பின்னால் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம் யார்? நாமளும் வெற்றி வேந்தராகிய ராஜாதி ராஜா இயேசுவின் மக்கள், ராஜ்யத்தின் பிள்ளைகள். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி தோல்விகள் வந்துடுற மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் எதை மாற்றுவார்னா ஜெயமாக மாற்றுவார். இஸ்ரவேலுக்கு கர்த்தர், சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம கர்த்தரை தேடுறவங்களா? இல்லை. நம்ம யார்? அவருடைய பிள்ளைங்க. அப்போ பிள்ளைகளுக்கு குறைவுபடுமா? சிங்கம் வந்து தான் குட்டிக்கு தாபரத்து நிறையா உணவு அடித்து கொண்டு போட்டு அதை போஷிக்குமா? நம்ம யூதா கோத்திரத்து சிங்கம், நம்ம அப்பா. அதனால் நமக்கு எந்த குறைவும் வருமா? வராது. நீங்கள் கலங்கவே கலங்காதீங்க, நீங்கள் திகைக்காதுங்க. நம்ம தேவைக்கு என்ன செய்வோம், இந்த தேவைக்கு எங்கே போவோன்னு உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்து தரக்கூடிய வல்லமுள்ள தகப்பன் அவர். இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியத்தில் எதுலையாவது உங்களால் தப்பு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அவர் நன்றாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர், அழகாய் செய்தவர். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் குறைவாக இருப்பான்ல, அவன் கையை அடுத்த கையை போல நல்ல கையாக மாற்றுற தேவன், முடவனை எழும்பி நடக்க பண்ணுகிறவர், துள்ள பண்ணுகிற தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் உங்களுக்கு குறைவுன்னு தெரிதோ அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவார். தெரியுமா? அவர் வெற்றி வேந்தர், சேனைகளின் கர்த்தர். உங்களுக்கு தோல்வி வர்ற மாதிரி இருந்தால் ஜெய கிறிஸ்து நம்ம செல்கிறார். அவர் ஜெயமாக நம்மளை நடத்துவார், வெற்றியை தருவார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலெல்லாம் எகிப்தியர்களுக்கு வந்து துரத்திட்டு வரும்போது, செங்கடலுக்குள்ளே வரும்போது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்ன கஷ்டப்படுறாங்க? நம்ம என்ன கஷ்டம் நமக்கு அப்படின்னு. ஆனால் அங்கே வழியை திறந்து அவங்கள வனாந்தரத்தில் வழி நடத்தினார், செங்கடலுக்குள்ளே வழி நடத்தினார், குறைவுபடவே இல்லை. அப்போல்லாம் மிரியாம் என்ன செய்ய, வெற்றி சிறையோடு பாட்டு பாடுறாங்க. கர்த்தர் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார்னு. அவங்க பின்னால் ஓடி வந்து இவங்க கூட கடந்துடலாம், முடிஞ்சிச்சா? முடியாது. அதுதான் உங்கள் கூட யார் எதிர்த்து வந்தாலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் எதுக்குறவங்க கடலுக்குள்ளே மூழ்குவாங்களே ஒழிய நம்மளை கர்த்தர் கடலுக்குள்ளே மூழ்கி போக பண்ணவே மாட்டார். சரியா? அப்போ நீங்கள் தைரியம் கொண்டிருக்கணும். யார் மேலே? ஏசப்பா மேலே. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார், சாத்தானின் தலையை நசுக்கினார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அதுதான் பெரிய கிருபை. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் உலகத்துக்குள்ளே பாவம் வந்துட்டுல, அதை சிலுவையில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? முறியடிச்சிட்டார். அவர் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ நம்ம யாருக்கு பின்னால் போகிறோம்? வெற்றி வேந்தருக்கு பின்னால். நம்முடைய அப்பா சேனைகளின் கர்த்தர், வெற்றியுடைய சேனை. அதே தான் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சீரியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சத்தில் அங்கே ஆகாரம் கிடைக்கல. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், நாளைக்கு சமாரியாவில் ஒரு மரக்கால் கோதுமை இந்த விலைக்கும், அப்புறம் புறாவுக்கு போடுற கார்படி பயிர் ஒரு சேக்கலுக்கும் கிடைக்கும்னு. உடனே ஒரு வழியில் இருக்கிற ஒரு சேனாமதி சொல்கிறான், இது ஆண்டவர் வானத்து பலகணியை திறந்தாலும் இது நடக்குமா அப்படின்னு. நம்ம வாயிலிருந்து என்ன வரணும் தெரியுமா? நடக்கும். பாசிட்டிவாகவே தான் பேசணும். தருவார். நான் மடிஞ்சேன்னு சொல்லக்கூடாது. வாழ்வேன். என்ன கர்த்தர் வாழ பிறந்திருக்காரு, நான் வெற்றி சிறப்பேன், என் குறைவெல்லாம் நிறைவாகும், கர்த்தர் எனக்கு தராமல் யாருக்கு தருவார்? நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். ஆமாம், பாசிட்டிவாக தான் பேசணும், நெகட்டிவாக பேசவே கூடாது. தெரியுமா? இப்போ கூட என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த தீர்க்கதரிசி கடைசியில் என்ன செஞ்சிருவாருன்னா, சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது அந்த ராஜா இஸ்ரவேலின் ராஜாட்ட இடத்துக்கு போகும்போது எச்சரிக்கையாயிரும், அவங்க வருவாங்க. உடனே எலிசா சொல்கிறாரு, அவர்களோடு இருக்கிறவர்களோட நம்மோட இருக்கிற மக்கள் அதிகம். அப்போ எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி கேட்கான்,
பயப்படுறான். அவனை கண்களை திறந்தருளும்னு கத்தர் ஜெபம் பண்றாரு. கத்தர்ட்ட ஜெபம் பண்ற தேவன்ட்ட. உடனே தேவன் அவன் கண்களை திறந்த உடனே அக்கினி, ரதம், குதிரைகள் எல்லாம் ஏராளமா பார்க்கான். அப்போ கத்தர்ட்ட ஏராளம் இருக்குமா, ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு வழி அடைச்சா 7 வழியை திறக்க அவருக்கு முடியும். அவருக்கு பேரு உருவாக்குகிற தேவன், இல்லாமையில உருவாக்கி அழைக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன்னு போட்டிருக்கோம். அது அப்படியே இல்லை பார்த்துடுங்கம்மா. அவரால் உருவாக்கி தான் சாராளுக்கு கற்பத்தில் கனியை கொடுக்க முடிஞ்சிச்சு. அவர் மாய்மாலம் பண்ணுற தேவனே கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கி தந்துடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க. நீங்கள் எனக்கு உருவாக்கி தராமல் யாருக்கு உருவாக்கி தருவார்? கர்த்தர் என்ன நிறைவாக ஆசீர்வதிப்பார், குறைவாக ஆசீர்வதிக்க மாட்டார். பொங்கி 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 வழியிற ஆசீர்வாதம் என் வீட்டில் வரும் அப்படி நீங்கள் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க, துதிங்க. ஆனால் உங்கள் வாயில் அறிக்கை நல்ல அறிக்கையாக இருக்கட்டும். அப்போ அதில் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதை வார்த்தையில் பார்க்கும்போது சேனை ஒரு பெரிய பட்டாளம் அல்லது ஒரு பெரிய கூட்டம் நமக்கு இருக்குது. அப்போ தனியாக இருந்தால் தானே பயம். சேனையின் அதிபதி கர்த்தர் இருக்கும்போது நம்ம எப்படி யுத்தத்துக்கு பயப்பட போகிறோம்? ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்பிறகு நமக்கு எதிரடையாகவும் நமக்கு கட்டளைகளால் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நம்ம நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையின் மேல் இயேசு வெற்றி சிறந்தார். இப்போ நம்ம லெந்து நாட்கள்னு ஆசரிக்கும். அவர் மக்களுக்கு உண்டு பண்ணின மீட்பு இருக்கே, அதுதான் பெருசு. ஏன் அப்படி செஞ்சார் தெரியுமா? நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்கிட்டு இவன் அழிகிறத விடவா, இனி தப்பு செஞ்சிட்டான். இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைகள் தப்பு செஞ்சா என்ன அடித்து கொல்லவா செய்கிறாங்க? திருத்துறதுக்கு ஒரு அடி அடிக்காங்களே தவிர அவனை கொன்றணுங்கிற வெறியெல்லாம் யாருக்கும் வராது. தப்பு செய்யும்போது சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்புறம் அடுத்த நேரம் பிள்ளை அப்படி செய்யாதம்மா, செய்யக்கூடாது இல்லம்மா, அப்பாவுக்கு அது பிடிக்காது, நீ போய் சொல்லாது, அதனால அப்பா அடிக்க வேண்டியதாயிடுச்சு. சரியா? மன்னிச்சிருவாங்க, உடனே பிள்ளைய மன்னிச்சிருவாங்க. அதுதான் தேவனும் நம்முடைய தேவனும் அப்படிதான். பிள்ளைகளை மன்னிச்சிருவார். சரி, தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சிரு. அவனுக்காக தேவன் மனுஷன் மேலே கிருபை கொண்டு தான் குமாரனை மீட்கும் பொருளாய இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து தான் நம்மளை மீட்டார். எப்படி மீட்டார்? பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவத்தை ஏற்றுக்கிட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். அதான் சொல்லப்பட்டிருக்குல்ல, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏதோ ஒரு ஆடு ரத்தம் புறா ரத்தம் இல்லை, மனுஷ ரத்தம் மனுஷனை மீட்க கர்த்தர் கொடுத்ததுனால நம்ம பாக்கியசாலிகள். நாம் யார் தெரியுமா? பாக்கியசாலிகள். நம் மனுக்குலத்தை மீட்க வந்தார். அதனால் நாம் என்ன செய்யணும்னா இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லணும். நிறைய பேர் வழி தெரியாமல் இருக்காங்க, வகை தெரியாமல் இருக்காங்க. எப்படி இது கங்கையில் போய் குளிக்கணும், கடலில் போய் குளிக்கணும், அதை செஞ்சால் கிடைக்குமா புண்ணியம், இதை செஞ்சால் கிடைக்குமா, அன்னதானம் பண்ணலாமா, என்ன செய்யலான்னு அலையிறாங்க. ஆனால் வழி தெரியலை. வழி யார்? இயேசு ஒருவரே வழி. அவரே சொல்லிட்டார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நானே ஆடுகளுக்காக என்னத்தை கொடுத்தேன்? ஜீவனை கொடுத்தேன். ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார். இந்த சத்தியம் தெரியாமல் தான் எல்லா மக்களும் தேடி அலையிறாங்க. மெய்யான தெய்வம் எங்கே, மெய்யான வழி என்னது? ஆண்டவர் தான் சொன்னார், கைலாசத்துக்கு போகணுன்னு எல்லா மக்களுக்கும் ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு வழி தெரியலை. எப்படி போகணும்னு நினைக்காங்க? தான தர்மம் செய்யணும், தப்பு செய்யக்கூடாது, அப்படி நிறைய கட்டளைகள் கடைபிடிக்காங்க. ஆனால் கர்த்தர் என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நான் தான் வழி, நான் தான் வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல். அப்போ தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வேற எந்த ரூட்லையும் போக முடியாது. ஆகாய ரூட்லேயும் போக முடியாது, கடல் ரூட்லேயும் போக முடியாது, தரை வழியிலையும் போக முடியாது. அப்போ ஒரு வழி, ஒரே வழி இயேசு தான். ஒரே வழி எந்தன் இயேசுவின் வழி, இன்ப மோட்ச நாட்டை நாம் சேரும் வழி. பாவமில்லா நாடு பரலோக நாடு, அந்நாடு சேர இயேசுவே வழி. பாவமில்லா நாடு பரலோக நாடு, அந்நாடு சேர இயேசுவே வழி. பூமியில் பிறந்ததின் நோக்கத்தை நினைத்து கலங்கி சோர்வாயோ,
பூமியில் பிறந்ததின் நோக்கத்தை நினைத்து கலங்கி சோர்வாயோ, நோக்கி பார் இயேசுவை, நோக்கமும் அர்த்தமும் ஈந்திடுவார். நோக்கி பார் இயேசுவை, நோக்கமும் அர்த்தமும் ஈந்திடுவார். ஒரே வழி எந்தன் இயேசுவின் வழி, இன்ப மோட்ச நாட்டை நாம் சேரும் வழி. பாவமில்லா நாடு பரலோக நாடு, அந்நாடு சேர இயேசுவே வழி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வழியை தேடுறாங்க. மோட்சத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், நித்திய ராஜ்யத்தை அடையணும். ஆனால் வழி தெரியலை. இப்போ வழி தெரியலைன்னா இப்போ அழகான ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? ஒரு ரூட்டு தெரியலன்னு உடனே கூகுள் மேப்பை போட்டு அதில் வழியாக கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. ஆனால் கர்த்தரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் மக்கள் திகைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வழி நல்ல வழியாக காட்டுவோம். இயேசு கிறிஸ்து தான் வழிமா, இயேசு தான் நமக்கு பாவத்துக்குலேருந்து, பாவத்தில் அழிஞ்சு போகிறதுக்கு நம்ம விடலை. நம்மளை மீட்க வந்த தேவன் கல்வாரியில் சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டாரு. அவர்கிட்ட போய் ஆண்டவரே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் இருக்காரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒருத்தனுக்கு தான் கொடுப்பேன், அந்த ஊருக்காரனுக்கு தான், இந்த ஊருக்காரனு சொல்லலை. எவனும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீ அதில் ஒரு ஆளாக இரு. அந்த ஆள் நானாக இருக்கட்டும், கேட்கிறவன் நானாக இருக்கட்டும். ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என் முன்னோர் சாபத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க. உம்முடைய பிள்ளையா ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வான். கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும்ப்பா, என்னை அங்கீகரியும்ப்பா, கேளுங்க. கர்த்தர் கட்டாயம் செய்வார். எவனையும் புறம்பே தள்ளுவது, கேட்கிற எவனும் பெற்றுக்கோ, எவரையும் புறம்பே தள்ளாத தேவன். நம்முடைய ஆண்டவரை போல அன்புள்ள தேவன் ஒருவரும் கிடையாது. நல்லா நீங்கள் படிங்கன்னா வசனத்தை படித்து பாருங்க. அவர் நன்றாய் செய்கிற தேவன், அழகாய் செய்கிற தேவன், நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் செஞ்சதில் எதுலேயுமே ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சின்ன பூச்சிலேருந்து யானை வர, மனுஷன் வர, எல்லா ஜீவன்களையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாருன்னு. அதாவது வேலையை அதாவது செய்யுது. எறும்பு, சின்ன எறும்பாக இருந்தாலும் கர்த்தர் அதுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளை கூட பார்த்து சொன்னார், சோம்பேறியே நீ எறும்பினுடன் வழி போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கன்னு. அப்போ சாலமோன் ஞானத்தை கேட்டான், கர்த்தர் நல்ல ஞானத்தை அவனுக்கு ஏகப்பட்டது கொடுத்தாரு. அப்போது நம்ம கேட்டுக்கிற விதத்தில் தான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ நீங்கள் இன்றைக்கி வழி தெரியாமல் இருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழியை காட்டு ஐயா, எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரோம் ஆண்டவரே, உம்முடைய பலனை தாரோம்ப்பா. கர்த்தருடைய பலன் நமக்கு ஆட்கொண்டா நம்ம எல்லாத்துலேயும் ஜெயமாக இருக்க முடியும். என்ன ஆனால் ஒன்று தெரியுமா? உலகத்துக்கு அடுத்த காரியத்தை விட உன்னதத்துக்குரிய காரியங்களை கேளுங்க. அன்னைக்கு செபதேயுவின் தாய் கேட்கா, உம்முடைய வலது வருஷத்தில் வருவனும் உம்முடைய இடது வருஷத்தில் வருவனும் என் மக்கள் இருக்கணும்னு. ஆசை நல்ல ஆசை, உயர்வு நல்ல. கர்த்தர் சொன்னார், இயேசு என்ன சொன்னார்? என் வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் பிதா யாருக்கு இடம் கொடுக்காங்களோ அவங்க தான் இருக்க முடியும். எல்லாம் ஆசைப்படுறது நல்லது தான், ஆனால் உன்னதத்துக்காக நம்ம ஆசைப்படணுமே தவிர உலகத்தின் மேன்மைக்காக அது அழிந்து போகக்கூடிய மேன்மை. உலகத்தின் மேன்மையை விட்டுட்டு கர்த்தர் என்ன காரியத்துக்காக என்ன உருவாக்குனாரு? அவர் நம்மளை நல்ல நோக்கத்தோடு உருவாக்கியிருக்காரு. அந்த நோக்கத்துக்கு நம்ம ஓடுறோமா? அந்த நோக்கத்தை அடையணும்னு நினைக்கமா, பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோமா? அப்போ தான் அப்பா நம்மள சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி உலக பிரகாரமான ஒரு தகப்பனை பார்த்துக்கிட்டீங்கன்னா, என் பிள்ளை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பெரிய போஸ்ட்டில் வரணும்னு அவன் ஆசைப்படுறான். அது கிடைச்சோன்னே என் பிள்ளை டாக்டர் ஆகிட்டான். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன நினைக்காரு? வலது வருஷத்தில் என் பக்கத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? இருக்க முடியும். நீ விசுவாசி, பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு வலது பக்கத்தில் நம்ம பானபாத்திரக்காரனா ஆண்டவருக்கு அருகில் உட்காரலாம். நம்ம மனவாட்டி வலது பக்கத்தில் நமக்கு இடம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும். யார் கேட்டா? கள்ளன் கேட்கா, உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும். உடனே கர்த்தர் என்ன பதில் சொன்னாரு? அவன் கேட்டான்ல, உடனே இன்றைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய். பாருங்க, நீ யோசிக்காதீங்க நமக்கு தருவாரா தரமாட்டாரான்னு தருவாருன்னு நிச்சய நம்பிக்கையோட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்படி தருவார்? கள்ளனுக்கு கொடுத்தாருல, கள்ளனுக்கு அருள் செய்த நீர் தள்ளாதிரும் சிலுவை நாதா, எனக்கும் தாங்கப்பா, உம்முடைய அருளை எனக்கும் தாங்க. இந்த கோயிலில் பாட்டு படிப்பாங்க, கள்ளனுக்கு அருள் செய்த நீர் தள்ளாதிரும் சிலுவை நாதா. தள்ளவே மாட்டார். நம்ம எப்போ அவர்கிட்ட வருவோம்,
எப்போ ஓடி வருவோம், எப்போ அண்டி வருவோம், அதை தான் அவர் பார்க்காரு. தப்பை ஒன்றையும் பார்க்க மாட்டார். அதே தான் நீங்களும். இப்போ உங்கள் பிள்ளை கீழே விழுந்துட்டு மண் ஒட்டிட்டு தூர போனால் சொல்கிறீங்க, உடனே மண்ணை தட்டி ஐயையோ எரடி விழுந்துட்டோம்மா, காலில் வெட்டியிருக்கா அடிச்சிருக்கா தடவி பார்த்து மண்ணை தட்டி, இல்லை சகதியிலே விழுந்துட்டுனாலும் என்ன பண்ணுவான், டப்புன்னு எடுத்து கழுவி குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பிள்ளைய கழுவி எடுத்துட்டு சரி என் பிள்ளை விழுந்துட்டான்ப்பா குளிப்பாட்டி மணத்திடுவோம். அதே மாதிரி தான் கத்தரும் நம்மளை எங்கேயும் ஆண்டவர் விட மாட்டார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனை அனுப்பிக்கிட்டே இருங்க. கத்தர் என் குறைவை நிறைவாக்குவார், கத்தர் என் தேவைகளை சந்திப்பார், கத்தர் என்னை அவருடைய நித்திய ராஜ்யத்தில் என்ன சேர்த்துக்கொள்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, ஆண்டவரே என்ன நோக்கத்தை நீர் இந்த உலகத்தில் என்ன அனுப்பின நோக்கத்தை நான் சூப்பர் பர்ஃபெக்டாக நிறைவேற்றிட்டு உடைய ராஜ்யம் வந்து சேர எனக்கு கிருபைத்தாங்க. இது ஒரு முக்கியமான ஜெபம். ஆனால் இயேசு கூட இருந்த யூதாசு எப்படி விட்டோன்னு தெரியுமா, பண ஆசை, பணப்பை வச்சுருந்தான், பொக்கிஷதார் பதவியை விட்டுறதுக்கு உனக்கு மனசு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் எந்த இடத்துல மக்களை அனுப்புனாலும் சரி, நான் தூத்துக்குடி டயசிஸை சேர்ந்தவா, தூத்துக்குடி நேசரத் டயசிஸ்லாம் கமிட்டி நடக்கா, எனக்கு ட்ரெஸரர் போஸ்ட் வேணும், எனக்கு செக்ரட்டரி போஸ்ட் வேணும், எதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு அடிப்படி போடுறாங்கன்னு எனக்கு விளங்கலை. ஒருத்தன் தான் இப்போ ட்ரெஸரராக இருந்து செத்து மடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் சுண்ணாமல் போனானே, திரும்ப நம்மளும் போய் அந்த ட்ரெஸரர் போஸ்ட்டுக்கு ஏன் சாவுறோம், அப்படி உணர்வு அவங்களுக்கு கத்தர் கொடுக்க பண்ணணும். ஆமாம், எங்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியிலலாம் இதுதான் நடக்கு. எங்கள் சர்ச்சுக்கு நான் ட்ரெஸரர், எங்கள் கவுன்சிலுக்கு நான் ட்ரெஸரர், டிசி மெம்பர், என்ன ஆசைன்னு எனக்கு விளங்கலை. ஆனால் யோசித்து பாருங்க, இந்த யூதாஸ் பணப்பையை வச்சுருந்ததுனால கூட சேர்ந்த சீசர்கள்லாம் சொன்னாங்க, அவன் பணப்பையை வச்சுருக்கிறதுனால பண்டிகைக்கு ஏதோ வாங்குறதுக்கு ஏசப்பா அனுப்புகிறாரு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் பண்டிகைக்கு பொருள் வாங்கவா போனான்? இல்லை, இயேசுவை காட்டி கொடுத்துட்டு 30 வெள்ளிக்காசு வாங்கினான், கரெக்டு தான். ஆனால் அதை அனுபவிக்க முடிஞ்சிச்சா அவனுக்கு? அதில் ஒரு பைசா சாப்பிட முடிஞ்சிச்சா, துணி எடுத்து உடுக்க முடிஞ்சிச்சா? ஒன்றும் இல்லை. கடைசியில் அவனுடைய முடிவு அந்தோ பரிதாபமான ஒரு முடிவு. அதே மாதிரி அது ஒன்றுக்கும் உதவாது, ரசிக்க மாட்டாது, ஒன்றுத்துக்கும் உதவாது. அதை நினைக்க மாட்டேங்காங்க. அதை நல்லா அப்படி நினைக்கிற இருதயத்தை கத்துறவங்களுக்கு கொடுக்கல. நான் இப்போ மாற்றி யோசின்ட்டு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அவன் பண ஆசைக்கு பின்னால் போவானா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அங்கே மட்டும் இல்லை, இப்போ கட்சியில் ஆரம்பித்தாலும் சரிதான். எனக்கு அங்கே என்ன போஸ்ட் கிடைக்கும் கட்சியில்? எனக்கு அங்கே சீட்டு தருவானா? நான் எம்எல்ஏ சீட்டு வாங்கிடலாம், எனக்கு வேணும். எதை எதிர்பார்த்து மிதிக்காங்க அங்கே காலு? துட்டை எதிர்பார்த்து தான், வேற ஒன்றும் எதிர்பார்த்தும் இல்லை. எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், எவ்வளோ சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிட்டாலும் அது உடம்புல ஜீரணம் ஆகுறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சாதான். அதை பயன்படுத்துறதுக்கு கத்தர் நமக்கு அனுகிரகம் தந்தால் தான் அதை அனுபவிக்க முடியுமே தவிர, இந்த யூதாசு 30 காசை வச்சுட்டு கடைசியில் பிரதான ஆசாரியன்ட்ட போய் சொல்கிறான், எப்பா இது வேண்டாம், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், இந்த துட்டு எனக்கு வேண்டாம், நான் தப்பு செஞ்சுட்டேன், இதை வச்சுக்கோன்னு. அவன் எனக்கு தெரியாது, அது ஓம்பாடுப்பா, அது நீ பார்த்துக்கப்பா அப்படி. உடனே தேவாலயத்தில் அதை துட்டை கொண்டு போய் எரிஞ்சிட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான். பாருங்கள், முடிவை பாருங்கள். அப்புறம் அந்த ஆலயத்தில் உள்ளவங்களும் அதை எடுத்து ஆலயத்துக்கு பயன்படுத்தாமல், இது குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்த காசு, இதை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? என்ன பண்ணாங்க? இரத்த கிரயமானதால் அதை குயவர்களை அடக்கம் பண்ணுறக்குரிய நிலத்தை வாங்கி வச்சாங்களாம். பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம்? கத்தருக்கு அது பிரியமா? நம்ம செய்கிற காரியத்தில் கத்தர் மகிமைப்படுவாரா? சின்ன காரியமாக இருக்கட்டும் அல்லது பெரிய காரியமாக இருக்கட்டும், அதை கத்தருக்கு நம்ம என்ன செய்கிறோங்கிறத ரொம்ப யோசிக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நான்லாம் இப்போ எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போங்க, என்ன நடத்துங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், உண்மைதான். ஆனால் கூட்டிகிட்டு போனால் சந்தோஷம், கூட்டிகிட்டு போகலையா அதோட பெரிய சந்தோஷம் அப்படி சொல்லி அப்போ நமக்கு நிறைவு கிடைக்கும், நமக்கு சந்தோஷம் இருக்கும். என்ன காரியத்துக்குனாலும் போகும்போது, ஆண்டவரே இந்த காரியமாக நான் போகணும்னு நினைக்கிறேன்ப்பா, என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் செஞ்சதில் ஒரு இடத்துல தப்பு கிடையாது, எல்லாம் நேர்த்தியாக செஞ்ச தேவன், எனக்கு நடத்துவீங்க அப்படி. ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு போக விரும்பலை, வேண்டாம் வசந்தரான்னு நினச்சிங்கன்னா ஓகே அதை விட சந்தோஷம் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு மனசில் என்ன கூட்டிகிட்டு போகலையே அப்படி வராது. நம்ம தானே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம், சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து. அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே எனக்கு ஆசை இதுதான், உங்களுடைய விருப்பம் என்னதோ, உங்களுடைய சித்தம் என்னவோ. நமக்கு சித்தம் என்ன தெரியுமா? நிறைய ஆத்துமாக்கள் வேணும். எனக்கெல்லாம் ஆத்துமா அதான் ஏசாயா 56:1. ஏசாயா 56:1 என்ன போட்டிருக்கும் தெரியுமா? மலடியே மகிழ்ந்து களிக்கூறு, கற்பவேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கு பிள்ளைகள் அதிகம் என்று கத்த சொல்லுகிறார். அதே இது கலாத்தியர் 4:27 அதே வசனம் அப்படியே போட்டிருக்கோம்.
பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிகூறு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பா எழும்பி ஆர்ப்பரி. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீக்கு பிள்ளைகள் அதிகம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். ஞானமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறாரு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமான நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தெரிந்து கொண்டவர் அதை நிறைவேற்றுவார்ல. நாம் அவருக்கு சித்தத்துக்கு அவரை விருப்பத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு, ஆண்டவரே பிதாவே உம்முடைய சித்தம் என்னில் ஆகட்டும். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் எனக்கு பானம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா, ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்னைக்கு ஆக கடவுதுன்னு சொன்னோன்னே பரலோகத்துலேருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். அப்போ அவருக்கு குறித்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினா அதான் முடியும்னா நான் பானம் பண்ணுறேன்ப்பா. பாருங்க, அப்படி நம்மளும் கர்த்தரிடத்துல இயேசுவே என்னை பானம் பண்ணணும், இதெல்லாம் பானம் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனா நான் பானம் பண்ணிடுறேன்ப்பா, கசப்பாக இருந்தாலும் நான் பானம் பண்ணிடுறேன்ப்பா, அதில் என் பிதா எங்கள் அப்பா என் தேவன் என் நேசரை மகிமைப்படுறாருன்னா அது போதும், அது போதும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணி பார்த்தோம்னா மிகுந்த ஒரு அளவிடப்பட முடியாத ஒரு ஆனந்தம் நம்ம உள்ளத்தை நிரப்போம். சரியா? அப்போ கர்த்தர் நம்மளோட முகமுகமாக பேசுவார், வசனத்தின் மூலம் பேசுவார், வாழ்க்கையில் இடப்படுவார். நமக்கு ஒரு பெரிய நிறைவு, ஆறுதல், சந்தோஷம், சமாதானம் உள்ளத்தை நிரப்பும். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை, தயை உள்ளவர் என்பதை, அவர் சமாதான பிரபு என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உணர முடியும். சரியா? அப்போ பாருங்க, கர்த்தர் எல்லாருக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன். நான் இதை அடிக்கடி சொல்வேன். கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு மேலே ஒரு கர்சனை இருந்தா உன்னையும் என்னையும் அவருடைய சாயலின்படி சிருஷ்டித்து அவருடைய ரூபத்தின்படி வச்சு அவருடைய சுவாசத்தை நமக்கு ஊதி, வேற யாருக்கும் அவருடைய சுவாசத்தை ஊதலை, நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காருன்னா நம்ம மேலே எத்தனை கரிசனை அதிகமாக வச்சுருப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க, அதை உணர்ந்துக்கிட்டு கர்த்தரை துதிங்க. அப்போ ஆண்டவர் துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போயிடுவான். அவனால் நம்மக்கிட்ட நின்று என்ன செய்ய முடியாதுன்னா போராடவே முடியாது, பேசவே முடியாது. வேண்டாம்ப்பா வேண்டான்னு நம்மளை பார்த்தாலே அவன் பயந்து ஓடிடுவான். அவன் கூட கர்த்தர் இருக்காரு. அது மாதிரி யாத்திராகமம் 15:1 பார்த்தீங்கன்னா மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுனாங்களாம். எப்படி புகழ்ந்து பாடுனாங்க? கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையா வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாருங்க, அவங்களுக்கு எதிரிட்டு வந்த எல்லா கஷ்டத்துலையும் இன்னைக்கு நீங்க கேட்கீங்க, என் வாழ்க்கையில இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியுமா, நீங்க நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு குறவு இல்லை, அதனால நீங்க பேசுறீங்க. எங்க வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை யாரு நீக்குவார்னு நாங்க புலம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன கஷ்டமா இருக்கட்டுமே, எவ்வளவு புலம்பன்னாலும் புலம்புங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பாத புலப்பமா அவங்கள கர்த்தர் என்ன மகிமையாய் வெற்றி சிறந்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், அவங்கள ஆழ்த்து போட்டார். ஆழங்கள்ல ஒரு கல் உளுந்து ஆழ்ந்து போற மாதிரி அவங்கள ஆழக்கடலிலே கல்லை போல ஆழ்த்தி போட்டார். அப்போ உனக்கு விரோதமாக இருக்க எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் ஆழ்த்தி போடுவார். கட்டாயம் போடாமல் இருக்கவே மாட்டார். நீ கேட்டுப்பாரு, கேளு, உன் சந்தோஷம் நிறைவேறுக்கும்படி நீ பெற்றுக்கொள்வாய். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்கப்பா, அதை நான் செய்யறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க. அவர் கற்றுத்தருவார்ல, அவர் நல்ல போதகர். அவர் தான் போதகர்னா டீச்சர். சரியா? அப்ப நல்ல குட் டீச்சர் அவர் தான். எனக்கு போதிங்கப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நம்ம கற்றுக்கிட முடியாது. பார்த்துடுங்க, ஒன்னாப்புக்கு வர்ற பிள்ளை ஒன்னாப்பு பாடமே படிக்க தெரியாம தான், அறிஞ்சிக்கிடாம தான் வன்மட்டை படிக்க வருது. அப்போ அதுக்கு நம்ம இருந்தே படம் பேடையும் படம் பேயிட்டையும் பட்டம் இம்மா அம்மா சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அது ஒன்னாப்பு அறிவு பட்டுக்கிடுது. அதுமாதிரி நம்ம அப்பா நல்ல போதகர், எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு தெரியலை, தயவு செய்து எனக்கு சொல்லித்தாங்கன்னா ஆண்டவர் அருமையாக நமக்கு சொல்லி தருவார். நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஒரு வாலிபன் வந்து கேட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கற்பனைகளெல்லாம் கை கொள்ளு. அதெல்லாம் நான் என் சிறு வயது முதலே கை கொண்டுட்டேன், எல்லாம் நான் கை கொண்டுட்டேன். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் ஒன்னிடத்துல ஒரு குறவு இருக்குது, நித்திய ஜீவன் சுதந்திரிக்க. அப்போ உனக்கு உண்டானதெல்லாம் நீ விற்று, அதை எதுக்கு சொல்கிறாரு? தேவையில்லாதது, உலகத்துக்கு அறியும், அதை விற்று நீ கொளுத்துட்டு வந்துட்டீன்னா நீ பரலோக ராஜ்யத்தில் என்ன செஞ்சிடலாம், நிறைய சம்பாதிச்சிடலாம். அவனுக்கு ஆஸ்தி மேலே எண்ணம். இப்போ யாருக்கு சொன்னேன், யூதாஸ்க்கு பணப்பை மேலே எண்ணம் இருந்ததுனால பணம் 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 பணம். ஆனால் அது மேலே ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால். அது பணம் உதவும் தான்,
இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இருந்தால் போதும், உடுக்கிறதுக்கு இருந்தால் போதும், கர்த்தர் நாளைக்கு தருவார். ஒன்று தெரியுமா, நாளை தினத்துக்காக நீ கவலைப்படாதங்க, நாளைய தினம் வசந்தரால போஷிக்கணும் கவலைப்படுது. அது ரகசியம், அதான் ரகசியம். அப்போ நமக்கு நம்ம நினைக்கும் நாளைய தினம் எப்படி நடக்கும், வேண்டாம், நாளைய தினம் வசந்தரால உடுத்து வைக்கணுமே, வசந்தரால போஷிக்கணுமேனு அது கவலைப்படுது. அப்படி உங்களை நீங்கள் உங்கள் பேரை போட்டு சொல்லுங்கள் என்ன நடத்தணும்னு, அது கவலைப்படுது. அப்போ நாளைக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். அது கர்த்தர் அப்படி ஒரு பாரத்தை அந்த நாளுக்கு கொடுத்துருக்காரு, அந்த நாளைய தினத்துக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம கர்த்தருடைய காரியமாக நம்ம செயல்படும் போது எல்லாம் நமக்கு ஒரு குறைவு இல்லாமல் நம்ம காரியம் ஜெயமா, வெற்றியா, மகிழ்ச்சியா, மகிமையாக நடக்கும். சரியா? அடுத்த நாள் பாவத்தில் மூழ்கி வீழ்ந்து கிடந்த மனுக்குலத்தை நம்ம மீட்டு வெற்றி சிறந்தார். அல்லேலுயா. சாபத்தை சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அல்லேலுயா. கர்த்தரை பின்பற்ற நம்ம சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வெற்றி சிறந்த வேந்தரே உமக்கு நன்றி, அல்லேலுயா அல்லேலுயான்னு பாடணும்னா தேவனுக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, கோடா கோடி மகிமை நம்ம செலுத்தி பார்த்து நம்ம துதிச்சா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதி கோணலானவைகளை செவ்வையாக்கிடுவார், கரடு முரடானவைகள்லாம் சமமாயிரும். ஆமாம், அது எது நடக்காதுன்னு நினைக்க மனுஷன் நடப்பான், இது நடக்காது. கடலுக்குள்ளே எப்படி நடக்க முடியும், அங்கே பாதையை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவனுடைய வல்லமையை நீங்கள் பாருங்கள், அது உங்கள் வாழ்க்கையிலையும் திறக்கும். சரியா? இதுதான் முக்கியம், இதுதான் ரகசியம். எல்லா காரியத்திலையும் சின்ன பின் தான் ரகசியமாக இருக்கும். அதே மாதிரி கர்த்தரை நீங்கள் துதிக்கும் போது செங்கடலுக்குள்ளே வழியை உண்டாக்குன தேவன் என் அப்பா, அவர் என் தேவன், எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நெகட்டிவாகவே பேசாதங்க. அடப்பட்டு போச்சுன்னாலும் அடப்பட்டதை திறக்கிற கர்த்தர் என் கூட தானே இருக்காரு, திறப்பார், அவ்வளோதான், திறந்து தந்துடுவார். நீங்கள் சொல்லுங்கள், அந்த வாய் விசுவாச அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது சாத்தான் தலையை உடைச்சிரும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? நம்ம என்ன காரியம்னாலும் கர்த்தரை முன் வைத்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் மேலே மகிழ்ச்சியாக இருந்து, கர்த்தாவே நீ ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். நான் சொல்லுவேன், நான் இப்போ அதை சொல்லாததான் உங்கள்கிட்ட சொல்லலை. எப்படி சொல்லுவேன்னா, கர்த்தர் நல்லவர்னு ஒரு வார்த்தையில் ஒரு நேரத்தில் சொல்லிட்டு விடவே கூடாது, அது பெரிய தப்பு. எப்படி சொல்லணும்னா, நான் திரும்ப திரும்ப அதை அடிக்கடி சொல்லிடுவேன். ஒருவேளை ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கலாம், எந்த ஜாதி மதம் எதில் வேண்டாம், ஆனால் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு போதுமானவர் இல்லை. ரொம்ப 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 நல்ல தேவன். எத்தனை தடவை சொன்னாலும் சலிக்கவே சலிக்காது. அதே மாதிரி ஆண்டவர் ரொம்ப 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 நல்ல தேவன், எனக்கு நல்ல தேவன், உனக்கு நல்ல தேவனாக இருப்பார். நீ சொல்லிப்பாரு, செஞ்சுப்பாரு, ருசிச்சுப்பாரு. அதுக்கு தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் ருசித்து பார்த்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். இப்போ எனக்கெல்லாம் இருக்கிற பலவீனம் உண்டு தான், சுகர் உண்டு, ஹார்ட் பலவீனம் உண்டு. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஹார்ட் வந்து 50% தான் வேலை செய்யுது அப்படிங்காரு. அது எத்தனை % வேலை செஞ்சுட்டு போட்டு, இன்றைக்கி அவரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு பலன் தந்திருக்காரு, அது போதாது எனக்கு. நான் அப்படி தான் சொல்லுவேன். அவரை பற்றி பேசுகிறதுக்கு தந்திருக்காருல, நல்லா பேசுவேன், நல்லா சத்தமாக பேசுவேன். வாய் பேசாத, ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்கு, பேசாதன்னா 1 மணி நேரம்னாலும் பேசுவேன். அப்போ கர்த்தர் வந்து பேசுறதுக்கு எனக்கு பலன் தந்திருக்கிறாரு. உட்கார்ந்த இடத்துலேருந்து பேச வேண்டியதானே ஆண்டவரை பற்றி, தைரியமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அது விதைக்கும், ஆண்டோடைய வசனத்தை விதைக்கும். அது அறுக்கிற போது சொல்லியிருக்காருல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு போகிறவன் அறுக்கும்போது சந்தோஷமாக வருவான். அதே மாதிரி அப்போ என் பலனை நான் பார்க்கும்போது ஆண்டவரை எவ்வளவா சந்தோஷமாக துதிப்பேன். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, கலாத்தியர் 4:27, ஏசாயா 56:1, 54:1 சாரி. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, மலடியே மகிழ்ந்து களிக்கூறு, கற்பதரைப்படாத கழிப்ப, வாழ்க்கைப்பட்டவளை பார்க்கலாம் அனாதை சிரிக்க பிள்ளைகள் அதிகம். அப்போ எனக்கு நிறைய பிள்ளைகள் வேணும்ல, எனக்கு நிறைய பிள்ளை வேணும்ல, எனக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் அதுக்கு தான் இந்த கர்த்தர் செய்கிறாரு. வேறு ஒரு 10 ரூபாயை நான் எதிர்பார்த்து ஊழியமே செய்யவே இல்லை. உலக ஆசீர்வாதம் எதுவுமே நான் எதிரே பார்க்கவே மாட்டேன். எனக்கு தேவை ஆத்மா. எங்கே இருந்து இந்த ஆத்மாக்களை ஆண்டவர் தந்தாலும் அவர் தான் தரணும். ஆமாம், யாக்கோபிட்ட போய் கேட்டு ராகேல் அழுத மாதிரி இல்லை, ஆண்டவரை நீர் எனக்கு தரும், அவ்வளோதான். கர்த்தருடைய காரியம் மகா ஜெயமாக இருக்கும். வெற்றி சிறந்த வேந்தர் ஜெய கிறிஸ்து எனக்கு ஜெயம் தருவார். அல்லேலுயான்னு சொல்லி துதிக்கலாம். கர்த்தர் நம்ம மூலம் ஏராளமான ஆத்துமாக்களை தருவார். இதுவே எனக்கு பிறப்பித்தவர் யாருன்னா ஆண்டவர் தான். அவ்வளோ பிள்ளைகளை நம்ம முன்னால் கொண்டு நிறுத்துவார். இவ்வளோ வான் பிள்ளைகளுமா அப்படின்னு சொல்லுவார். எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி கர்த்தருடைய காரியமாக நம்ம செயல்படுவோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நொடி இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம்
ஸ்தோத்திரம். என்ன வியாதி இருந்தாலும் ஏன் வியாதியை கத்தர் மாற்றிடுவாருன்னு சொல்லுங்கள். கத்தர் மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து நன்றி செலுத்த எங்களுக்கு பலன் தாரும். நீர் சொன்ன வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்தை நான் செய்யட்டும் ஐயா. அதிலே நான் களி கூர்ந்து உம்முடைய பிதாவாயின் சித்தத்தை இயேசு செய்தது போலவே நானும் என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க எனக்கு பலன் தந்து அனுகிரகம் தந்து வழி நடத்துங்க. குற்றங்குறைகளை மன்னிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.